அந்த ஊர்ல போய் கரெக்ட்டா அப்போ போய் சொன்னீங்க இல்ல போய் அது அந்த ஊர்ல ஏறி பாத்தியா அவனால தடை கொடுப்பான் இதெல்லாம் சரியா வருமா யார் அவன் பத்தி நல்லா மீனா சொன்ன ஐடியாவை வச்சு முத்து வந்து ஒரு லெமனை எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லோரும் முன்னாடியவும் பூஜை ரூமில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க, நகை நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் யாரோ எடுத்திருக்காங்கன்ட்டு சாமியார் ஒருத்தர் சொன்னார், அதனால் இந்த எலுமிச்சம்பழத்தை பூஜை ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் ரூமில் போய் வைக்கிறேன். அதை எடுத்தவங்க இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்குள்ளே அவங்க வாய் கோணிச்சிக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் கொண்டு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டாங்க. வச்சுட்டு கிச்சன் ரூமுக்குள்ளே போகிறாங்க. போன உடனேவும் நம்ம மீனாக்கிட்ட சொல்கிறாங்க, மீனா இந்த மாதிரி நான் ஒரு சாமியார்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லியும் மீனா கேட்குறாங்க, எந்த சாமியார்கிட்ட போனீங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போனீங்களா, நான் சொன்ன சாமியார்கிட்ட தானே போனீங்க அப்படி சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. கேட்ட உடனே முத்து வந்துட்டு, ஆமாம் மீனா, நீ சொன்ன சாமியார் இல்லை, இது வேறு சாமியார் அப்படிங்க. வேறு சாமியாரா, அப்போ யார், எங்கே இருக்கார், அவர் பேர் என்னது அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே முத்து சொல்கிறாங்க, அவர் பேர் முத்தானந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது முத்தானந்தாவா, இது என்ன புதுசாக இருக்குது, அவர் பேரை நான் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா, ஆமாம் மீனா, நல்லா உத்து பாரு, முத்தானந்தா சாமியார் நல்லா உத்துப்பார், என்னையவே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா மீனா வந்து முத்துவையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்களா அது அப்படிங்க. ஆமாம் நான் தான் அப்படிங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து வந்துட்டு, இல்லை நான் இது வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மனோஜுக்கு வந்து பேய் பிசாசுனாலே கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால் இப்படி வந்துச்சு மிரட்டணும்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக மிரண்டு பயத்துலேயே உளறிடுவான். இவன் உளர்ற பார்த்து அம்மாவும் சேர்ந்து உளறிடுவாங்க. அதனால் நான் வச்ச பிளானு கரெக்டாக சக்ஸஸ் ஆகும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனேவா நம்ம ரவிக்கிட்ட போய் ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னது இது இப்படி வச்சாங்கன்னா நிஜமாவே ரவி கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி கேட்ட உடனேவும் ரவி சொல்கிறாங்க, அது இதிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, சரி பார்ப்போம் எப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்லிட்டு விட்டுடுறாங்க. உடனே நம்ம மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயா இவன் என்னடா இப்படி பேசுகிறான், இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறானே, அது மாதிரியே நடந்துருமோ என்னமோ அப்படின்னு பயந்துக்கிட்டேவும் அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வாயை கோணிச்சு ட்ரைனிங் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிஜமாகவே கோணிச்ச மாதிரியே போயிடுது. போன உடனேவோ அவங்களுக்கு பயம் வந்துடுது. ஐயோ ஒரு வேளை நம்ம தான் எடுத்தோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கண்டுபிடிச்சிருவானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஓடியாந்து வந்து விஜயா வந்து மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்டா மனோஜ் வாய் கோணிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே இன்னமா உங்கள் வாய் கோணிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போல் மனோஜ் திடீர்னு போயிட்டு கண்ணாடியை போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனேவோ எங்கம்மா என் வாய் கோணிச்சிருக்கு அப்படின்னு. இல்லைடா என் பார்வைக்கு உன் வாய் கோணிச்சு தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் இல்லைம்மா என் வாய் கோணிக்கல, உங்கள் வாய் தான் கோணிச்சிக்கிட்டு இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படிங்க. விஜயாவும் போய் கண்ணாடியை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரெண்டு பேருமேவும் என்னடா இப்படி நம்மளை புலம்ப விட்டுட்டானே, என்ன நகையை நம்ம தூக்குனது இந்த மாதிரிலாம் ஆகுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு இல்லைம்மா பழிக்கும் தானே அவன் சொன்னான், அதனால் பழிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனோஜ் சொல்கிறத பார்த்து விஜயாவுக்கு இன்னும் பயம் வந்துடுது. பயம் வந்த உடனேவா விஜயா என்ன பண்ணுறாங்க, சரி நீ போய் தூங்கு, நானும் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி போய் தூங்க போய்ட்றாங்க. தூங்க போனோடனே நம்ம முத்து வந்துட்டு அந்த லெமனை எடுத்து நூலை கட்டி அவங்க விஜயா ரூமுக்குள்ளேயும் மனோஜ் ரூமுக்குள்ளேயும் மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மனோஜ் ரூமுக்குள்ளே அவர் பெட்டில் போய் லெமன் வந்து விழுந்துருது. விழுந்த உடனே பக்கத்தில் லெமன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வாய் அவராகவே கோணிச்சிக்கிறாரு. கோணிச்ச உடனேவா ஐயோ என் வாய் கோணிச்சிக்கிருச்சின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. கத்தின உடனேவா அங்கிட்டு விஜயா வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை பற்றியேவும் கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கனவு கண்டு அவங்க வாயும் கோணிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே நம்ம ரோகிணி எந்திரிச்சு, என்ன மனோஜ் என்ன பண்ணுற, ஏன் இப்படி பதட்டத்தில் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற, நீ ஒரு தொழில் அதிபர், நீ ஏன் இவ்வளோ சவுண்டாக கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற,
தூங்கு பிசாம அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் இல்லை ரோகிணி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு. என்ன கனவு சொல்லு அப்படின்னு. இல்லை அந்த கனவு சொல்லவே முடியாது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க.